டாக்டர், உங்களை நம்பி வந்திருக்கேன். பார்த்து மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுங்க டாக்டர். உனக்கு மருந்து மாத்திரை எழுதுனாலே எனக்கு கை காலெல்லாம் உதறுதுப்பா. நரம்பு தளர்ச்சியாக இருக்கும், தினமும் நிரோபியான் போடுங்க டாக்டர். இங்கே நீ டாக்டரா நான் டாக்டரா? நீங்கள் தான் டாக்டர். அப்போ செத்த சும்மா இரு. உங்களை மாதிரி பேஷண்ட்டுகளை பார்த்து பார்த்து தான் எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. நெஞ்சு வலின்னு சும்மா இருந்துடாதீங்க டாக்டர். பையில் ரெடியாக எக்ஸ்போஸ்ரின் மாத்திரை வச்சுக்கோங்க. வலி வந்தால் டக்குன்னு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ உனக்கு மருந்து மாத்திரை எழுதட்டுமா வேண்டாமா? எழுதுங்க. பாருப்பா, நான் எழுதுறதெல்லாம் நல்ல பவரான மாத்திரைங்க. அப்படின்னா சாக்கடிக்குமா டாக்டர்? சரிங்க டாக்டர், முறைக்காதீங்க. மாத்திரை எடுக்கும்போது சாக்கடிக்காமல் இருக்க செருப்பு போட்டுக்கிறேன். முடியலப்பா. என்ன டாக்டர் உங்களுக்கு இப்படி வைக்குது? ப்ரெஷர் போல். தினமும் அட்ராவிஷன் எடுத்துக்கோங்க டாக்டர். எப்பா, என்னை கொஞ்சம் எழுத விடுப்பா. சரி, எழுதுங்க டாக்டர். அப்புறம் இந்த சிரப்பை கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். ஏன் டாக்டர்? அதில் ஆல்கஹால் கலந்துருக்கு. நிறைய சாப்பிட்டா தள்ளாட்டம் கொடுக்கும். ஆல்கஹால்னா சரக்கு தானே டாக்டர்? ஆமாம், நான் வேணும்னா அது கூட சைட் டிஷ் எடுத்துக்கிறேன் டாக்டர். தள்ளாட்டம் வராது. ஐயோ டாக்டர், என்ன தெரிஞ்சிட்டீங்க? நர்ஸம்மா இங்கே வாங்க. உங்கள் டாக்டர் மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவரை ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போயிட்டு அப்புறம் வரேன். கடவுள் ஏன் டாக்டர் மாதிரி நல்லவங்க மட்டும் இப்படி சோதிக்காருன்னு தெரியல.